எல்னினோ மற்றும் லானினாவை குறித்து ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாகவிருந்தே நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு மிக விரிவாகவும் இதை குறித்து தெளிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம். எல்னினோனா என்ன? லானினானா என்ன? இந்தியாவிற்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வருகிற நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலையாக தமிழகத்தில் இருக்க போகிறது என்பது குறித்து தான் மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு பயன்பெற போகிறோம். அதனால எல்லாருமே அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, எல்லாரும் அதை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்கப்படுகிற வானிலை அறிக்கை உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களும் இதெல்லாம் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் நம்ம சேனல் ஸ்டோரில் போய் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் ஸ்டோர் உங்களுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராடக்ட்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். முதலாவதாக எல்னினோனா என்னங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. முதல்ல எல்னினோனா என்ன, லானினோனா என்ன, அதுக்கப்புறம் எப்பொழுது இதனுடைய தாக்கம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில நம்ம கேட்கலாம். எல்னினோ என்றால் என்ன அப்படின்னா, எல்னினோ என்பது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடையும் காரணமாக ஒரு இயற்கையான ஒரு கால்நிலை பொறுத்த வரைக்கும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் இந்த எல்னினோ என்று சொல்லப்படுகிறது. அந்த மேற்பரப்பு நீர் பொறுத்த வரைக்கும் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடையும் ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே அந்த காலநிலை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த எல்னினோ என்று சொல்லப்படுகிறது. இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும் 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒழுங்கற்ற முறையில் நிகழ்கிறத நம்ம பார்க்க முடியுது. உலகம் முழுவதும் உள்ள வானிலையில் பெரிய தாக்கத்தையும் இது ஏற்படுத்தி வருது. ஒவ்வொரு முறையும் இந்த எல்னினோ வரும்போது கடுமையான வறட்சி ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல நமக்கு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சில பகுதிகளில் சமநிலையான ஒரு பகுதியாக இருக்கும், சில இடங்கள்ல நமக்கு லானினாவாக இருக்கும். கடந்த 3-4 ஆண்டுகளாக தமிழகத்துல இந்த லானினா என்று சொல்லக்கூடிய இந்த நிலை தான் நமக்கு ஏற்பட்டு இருந்தது. இதனால நமக்கு மழை பொழிவுல பாத்தீங்கன்னா பெரிதளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு புயலோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையோ பெரிதளவுல நமக்கு ஏற்படுத்தல. உதாரணமாக கடந்த வருஷம் 2025 வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் புயல் உருவாகிறது போல தெரிஞ்சிருக்கும், ஆனா கடைசியில ஒன்றுமே இல்லாம போயிருக்கும். சாதாரண ஒரு மிதமான மழை, ஒரு கனமழையாக போயிருக்கும். கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளோ எதுவுமே கிடையாது. சாதாரணமாக கடந்து போயிட்டோம். வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஒரு மழை பொழிவாகவே மட்டும் இருந்தது. காற்றுனால எந்த பாதிப்புமே கிடையாது. நீங்க கடந்த 4 ஆண்டுகளை எடுத்து பாருங்க, காற்றுனால பெரிதளவுல பாதிப்பு இருக்காது. மழை பெய்திருக்கலாம், ஆனா காற்று அந்த அளவுக்கு இருந்திருக்காது. எல்லாமே அப்படியே இருந்தாலும் ஒரு 90லேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு அந்த புயலுடைய வேகத்தன்மை அமைந்திருக்கும். ஒரு சில தாழ்வு மண்டலங்களுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 80 முதல் 90க்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். பெரிதளவுல நமக்கு காற்றினால பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்காது. காரணம், இந்த லானினாவின் காரணமாகவே நமக்கு பெரிதளவுல அந்த தாக்கம் ஏற்படலை. ஆனா இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கணும். இப்போது நாம் லானினாவிலிருந்து நடுநிலை பகுதிக்கு வருகிறோம். அப்போ லானினாவிலிருந்து நடுநிலை பகுதின்னு சொல்லும் போது மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் நமக்கு இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவாக இருக்கும். இப்போ உதாரணமாக தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நடுநிலை பகுதியாக இருக்கும்போது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு மட்டும் கொடுத்து விட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனாலும் வருகிற கோடை காலங்களில் எல்னினோவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம நடுநிலை பகுதிகளில் இருக்கிறோம். லானினாவும் கிடையாது, எல்னினோவும் கிடையாது. ஏன்னா லானினா பொறுத்த வரைக்கும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கியதிலிருந்தே லானினாவினுடைய
தாக்கத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது படிப்படியாக தமிழகத்தை விட்டு லானினா பொறுத்த வரைக்கும் விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நேரம் என்னன்னா, ஒரு நடுநிலை பகுதியான ஒரு நிலைமையில இருக்கிறோம். வரப்போகிற இந்த மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் வரைக்கும் இது ஒரு நடுநிலை பகுதியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் எல்னினோ ஒருவேளை தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வரப்போகிற ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல எல்னினோ தொடங்கிவிட்டால் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பா பொய்து போகும். பெரிதளவுல மழையே பெய்யாம ஆகிடும். அதனால மிகுந்த உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். வரக்கூடிய வானிலை எப்படிப்பட்டதாக அமைய போகுதுங்கிறத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். எல்னினோ வந்து ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இது போன்ற மாதங்கள்ல தொடங்கிச்சுன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பொய்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெரிதளவுல மழையை எதிர்பார்க்க முடியாது. மாறாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நம்ம இந்தியாவில் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிடும். இதே எல்னினோ பொறுத்த வரைக்கும் சற்று தாமதமாகி செப்டம்பர், அக்டோபருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வடகிழக்கு பருவமழை முடிஞ்சது. கடந்த 2012 ஞாபகம் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். 2012வது வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தண்ணீர் பஞ்சம் எப்பயுமே வந்தது கிடையாது. ஏன்னா 2011 தானே புயல் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்த ஒரு வருஷம். அதே 2012 எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. நவம்பர் மாதத்துல மழையே இல்லை தமிழ்நாட்டில். மழையே இல்லை. அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல மழை பொய்ததன் காரணமாக தொடர்ந்து அடுத்தடுத்து கோடை காலங்கள்ல கடுமையான வறட்சி ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். 2012-13 அந்த எடுத்து பாருங்க. அங்கெல்லாம் மழை பற்றாக்குறை கண்டிப்பாக தமிழகத்துல இருந்திருக்கும். இப்ப அது போன்ற ஒரு நிலை தான் இப்ப மறுபடியும் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடிகிறதா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள்ல செப்டம்பரிலோ, அக்டோபரிலோ, நவம்பரிலோ இந்த எல்னினோ தொடங்கினால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள், அதாவது வெள்ள பாதிப்புகள் இல்லை, வறட்சியா வந்து முடிஞ்சிடும். அப்போ எல்னினோ எப்போ தொடங்குது அப்படிங்கிறதுக்கான தகவல் நம்ம மிக முக்கியமாக தெரியணும். ஆனா பெரும்பாலும் ஒரு 80-90% வரைக்கும் வரக்கூடிய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை அப்படி தொடங்கினால் தென்மேற்கு பருவமழை குறைவாகவும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவும் பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்களே. அதனால இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவும் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் உண்டு. அதுவும் எல்னினோ பொறுத்த வரைக்கும் நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சுன்னா இயல்புக்கும் குறைவாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழையில. ஆனா வடகிழக்கு பருவமழைன்னு வரும்போது அதீத வெள்ளப்பெருக்கு 2015 எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சென்னை பகுதிகளில் எப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி 2015 தாக்கத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அதை தான் நம்ம சொல்கிறோம். உதாரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எல்னினோ பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே நமக்கு இந்த வருஷம் தொடங்கிடுச்சுன்னா வடகிழக்கு பருவமழை வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை எல்னினோ பொறுத்த வரைக்கும் தாமதமாகி அக்டோபரிலோ இல்லது நவம்பரிலோ தொடங்கினா வடகிழக்கு பருவமழையில பொய்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே எல்னினோ தாமதமானால் அதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை எல்னினோ செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்கள் தொடங்கினால் வடகிழக்கு பருவமழையில் ஒவ்வொரு வருஷம் பெய்யக்கூடிய அந்த சராசரியான மழை கூட இல்லாம போயிடும். அதனால ரொம்ப நம்ம வரக்கூடிய வானிலை எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெரும்பாலும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை தான் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொறுத்தவரை புயல் சின்னங்களாகவும் அதிக வெள்ளப்பெருக்குகளாகவும் எதிர்பார்க்க போகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காலநிலை சூழ்நிலை வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இனி வருகிற நாட்கள் தற்போதைய நிலவரப்படி நம்ம நடுநிலையாக இருக்கிறோம். இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நடுநிலையாக இருக்கும். ஆனா மே, ஜூன், ஜூலை மாதங்கள் வரும்போது எல்னினோ தொடங்கிவிட்டால் தென்மேற்கு பருவமழை குறைவாகவும் வடகிழக்கு பருவமழை அதிகமாகவும் இந்த வருஷம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வானிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தினுடைய கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் இந்த மாதத்தினுடைய வானிலையாக பார்க்கப்படுது. மற்ற நாட்கள் எல்லாம் நமக்கு பகல் நேரங்கள்ல வெயிலும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும். பிப்ரவரி இறுதியில் நமக்கு கணிசமான மழை பொழிவுகள் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மறக்காம நீங்க எல்லாருமே தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏதேனும்
சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கங்கள் கொடுக்கிறோம். ஏன்னா இன்னும் நம்ம இதை பேசணும் அப்படின்னா 1 மணி நேரங்கள் வரைக்கும் நம்ம பேசலாம். மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதனுடைய நீங்க இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் பேசக்கூடியது, 1/2 மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பேசக்கூடியதை உங்களுக்கு சுருக்கமாக 10 நிமிஷத்திலே நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கான விளக்கத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க.